காமராஜர் காங்கிரஸ்காரன் 18 வருஷம் நாட்டாண்டா. 1947 இருந்து 18 ஆண்டுகள் நாட்டாண்டா. சாராய கடை கல்லு கடை எதுவும் கிடையாதுடா. சாராயம் குடிக்கிற வீட்டை பொண்ணு எடுக்க மாட்டான். சாராயம் குடிக்கிற வீட்டுக்கு பொண்ணு தர மாட்டான். அதே ஆங்கிலேயன் கடை வித்தான் என்றால் ஊருக்கு ஒதுப்புறத்தில் வச்சா அந்த சாராய கடை மது கடைகளை. ஆனா இந்த கருணாநிதி ஊரின் மையத்தில் கொண்டு வந்து வைத்த எவனும் மிரட்டி பார்த்துட்டான். உன்னுக்காகாத பையனெல்லாம் மிரட்டுறான். கூலிக்கு காசு எவனுக்கிட்டையோ காசை வாங்கிட்டு தினேசை மிரட்டி பார்க்கறான். இந்த மிரட்டுக்கெல்லாம் அந்த தம்பியும் பயந்து பிரயோஜனம் இல்லை. நாங்களும் அந்த தம்பியை விட மாட்டோம். அதை புரிஞ்சுக்கணும். எவனா இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஊடகம் எல்லாம் சாமி இல்லைன்னு தான் சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குகிறவன் காட்டுமுறாண்டின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பினான். இதே நம்மால் நம்பினான். கோயில் விட்டு வெளியே போனா இவன் சமூக கட்டமைப்பு அப்படியே உடைஞ்சது. எவன் சாமி இல்லைன்னு சொல்லணும். அவன் பேர்ல எல்லாம் வீதி, அவன் பேர்ல எல்லாம் கல்லூரி, அவன் பேர்ல எல்லாம் நகரம். அண்ணா நகர், பெரியார் நகர், கருணாநிதி கல்லூரி நாசமா போச்சுடா. உறவுகளுக்கு வணக்கம். மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதார சிக்கலுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த மூவேந்தர் மீடியா வளர்ச்சிக்கும் என்னோடய வளர்ச்சிக்கும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன். நன்றி. இவர்களெல்லாம் இவர்களுக்கு என்று ஒரு தர்மம் இருக்கிறது, ஒரு நீதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, ஜனநாயகத்தின்பால் மக்களை வழிநடத்தி செல்லுகிற கடமை இருக்கிறது. இந்த ஜனநாயக சட்டங்களை மக்களுக்கு போதிக்கிற கடமை இருக்கிறது. ஜனநாயக நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்து சென்று மக்கள் மத்தியிலே இன்னென்ன நிகழ்வுகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னென்ன நிகழ்வுகள் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னென்ன நிகழ்வுகள் மாநிலம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னென்ன நிகழ்வுகள் ஒன்றியம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லுகிற பொறுப்பு ஜுடிஷியலை காட்டிலும், எக்ஸிக்யூட்டிவை காட்டிலும், பார்லிமெண்டை காட்டிலும் ஊடகங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த மண்ணின் மைந்தர்கள் தமிழர்கள், தேவேந்திர குல வேளர்கள் மட்டுமல்ல, தமிழன் என்று யார் இயக்கம் ஆரம்பித்தாலும், தமிழர் தேசியம் என்று யார் பேசினாலும், தமிழர் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று யார் கர்ஜித்தாலும், கொள்கை பேசினாலும், அவைகளை இங்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்கிற காரணம், இந்த ஊடகங்கள் எல்லாம் கட்சி சார்ந்து இயங்குகிற ஊடகங்களாக இருக்கின்றது தான் உண்மை. ஆக இந்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய குரல் இன்று தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் சென்று அடைவதற்கு உறுதுணையாக இருப்பது மூவேந்தர் மீடியா, தினேஷ் அவர்களுடைய மீடியா தான். எவனும் மிரட்டி பார்த்துட்டான். ஒண்ணுக்காகாத பையனெல்லாம் மிரட்டுறான். கூலிக்கு காசு எவனுக்கிட்டையோ காசை வாங்கிட்டு தினேஷை மிரட்டி பார்க்கறான். இடரே இதையெல்லாம் வாங்கிட்டு ஒரு தேவேந்திரன் வந்து இன்னைக்கு வரைக்கும் 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் சந்தாதாரர்களை வச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த மல்லரிடம் தேவேந்திர குல வேளாளர்கள், குடும்பனார், காலாடி, மூப்பனார், பழகனார், படிக்கனார் என்ற பட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய இனமான சொந்தங்களுடைய நிகழ்வுகளை, ஜனநாயகம் சார்ந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற நிகழ்வுகளை இன்று உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கின்ற ஒரே ஊடகம் மரியாதைக்குரிய தம்பி தினேஷ் மலருடைய மூவேந்தர் மீடியா தான். எத்தனையோ பேர் இதை கமுத்துலாம் நினைச்சான். யாரோ அவன், எவனோ அவன், எங்கிருந்தோ வந்தவன் கோழி வாங்கிட்டு இந்த பையனை மிரட்டி பார்க்கறது. இந்த மிரட்டுக்கெல்லாம் அந்த தம்பியும் பயந்து பிரயோஜனம் இல்லை. நாங்களும் அந்த தம்பியை விட மாட்டோம். அதை புரிஞ்சுக்கணும். எவனா இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஊடகம் அது ஒண்ணுதான். இன்னைக்கு ராஜதேவேந்திர சுவாமிகள் பேசுறார், நாளைக்கு அது வெளியில வருது. கனகராஜ் பேசுறார், நாளைக்கு அது வெளியில வருது. முருகேசன் பேசுறார், நாளைக்கு அது வெளியில வருது. பட்டாபிராமன் பேசுறார், நாளைக்கு அது வெளியில வருது. சகோதரர் ஜான் பாண்டியன் பேசுறார், நாளைக்கு அது வெளியில வருது. எத்தனையோ பேர் உலகம் முழுவதும் நாங்க பாடுபட்டதுனாலதான் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் 13 எம்பிக்கள் இந்த தேவேந்திர குல வேளாளருடைய வரலாற்றை பதிவு செய்தார்கள். நாய் மாதிரி அலையறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 46 வருஷம் எனக்கு
இந்த களத்துல வயசு 46 வருஷம். 46 வருஷம் என்னை போன்று, சகோதரர் கனகராஜை போன்று, தம்பி தினேஷ் மல்லரை போன்று, முருகேச மல்லரை போன்று, கரூரிலே இருந்து வந்திருக்கக்கூடிய தலைமை பண்பாளர்களை போன்று எத்தனை பேர் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொத்துக்களை இழந்து, சக்தியை இழந்து, வயதினை இழந்து, பெறுகிற ஊதியங்களை இழந்து, இவ்வளவு பேரும் பாடுபடுறத ஒரு ஊடகம் கொண்டு போகுதுன்னா இவன் கூப்பிட்டு ஜாக்கிரதா போடா போடா, இது தினேஷோட ஸ்டாண்ட். ஆனா அந்த பையன் வாயத்தேன்னு சொல்றது இல்லை, வாயத்தேன்னு சொல்லி செயல்ல காட்டிட்டு போறார். இது பாராட்டுதலுக்குரிய துணிச்சல் மிக்க ஒரு ஊடகம் மூவேந்தர் மீடியா. இது நான் பாராட்டணும்னா எனக்கு தினேஷ் மல்லருக்கு எனக்கு காசு கொடுத்தாருன்னு அர்த்தம் இல்லை, நான் கூலிக்கு மாரடிக்கிறோம்னு இல்லை. நம்மெல்லாம் சேர்ந்து தினேஷ் மல்லருக்கு காசு கொடுத்தோம்னா அவர் இன்னும் நல்லா சிறப்பாக செயல்படுவார். ஏன்னா அவருக்கு குடும்பம் இருக்குது, அது பறந்துடக்கூடாது. அதே 24 மணி நேரம் குடும்பத்தை நடத்துன்னு அதை விட்டுட்டு, தன்னோட மனைவியை விட்டு விட்டு, குழந்தைகளை விட்டு விட்டு, குடும்பத்தை விட்டு விட்டு, அந்த பொறுப்பை எங்க மீட்டிங் நடந்தாலும் ஓடி போய் நின்று, அழைத்தாலும் அழைக்கா விட்டாலும் என்னுடைய கடன், என்னுடைய கடமை இந்த மக்களுடைய ஜனநாயக குரலை உலகம் முழுவதும் கொண்டு செல்வது. எவ்வளவு அருமையான வேலை. இதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் ஆதரவும் எப்பவும் உண்டு. தேவேந்திர மடாலயம் தினேஷ் மல்லர் பின்னாடி உயிரை கொடுக்கவும் தயாராக நிற்குங்கிறத உறுதி கூறிக்கிறோம். அது ஒரு வகையில் இனமான சொந்தத்துக்கு கொடுக்கக்கூடிய எங்களுடைய உறுதிமொழி. ஆக இன்று இங்கு கூடியிருக்க கூட்டம் என்னவென்றால், ஒரு அரசியல் விழிப்புணர்வு எப்படி உருவாக வேண்டும் என்பதை பற்றி பேசுவதற்காக. இது கொஞ்சம் பேர் இந்த தமிழ்நாட்டில் வந்தேறிய வந்தான். அவன்லாம் யாரோ எவனோ எங்கிருந்தோ பிழைக்க வந்தவன். அவன் ஒரு கோஷத்தை போயிடான், வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் தான். வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம். வந்தவன் மட்டும்தான் வாழ்றான், மண்ணின் மைந்த சாகரான். மண்ணின் மைந்தனால் வாழ முடியவில்லை. அவனுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம், ஆன்மீகம் அத்தனையும் நசுக்குனாத்தான் வந்தவன் இங்க கோலோச்ச முடியும், வந்தவன் ஆட்சி ஆள முடியும், வந்தவன் முதல் மந்திரியாக முடியும், வந்தவன் மந்திரியாக முடியும், வந்தவன் எம்பி ஆக முடியும், வந்தவன் எம்எல்ஏ ஆக முடியும். எப்படி ஆகிறது? முதல்ல இவன் என்ன பண்ணுனா இவங்கிட்ட நம்ம தலைவனாக முடியும்னு கண்டுபிடிக்கிறான், ஆய்வு பண்றான். முதல்ல இவன் எங்கடா கூடுறான்னு பார்த்தான். மண்ணின் மைந்தர்கள் ஒவ்வொரு சமூகத்திற்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாதிக்காரர்களும் கூடுகிற மையங்கள் கோவில்கள். அது ஊர் கோவிலாக இருக்கலாம், நாட்டு கோவிலாக இருக்கலாம், பேரரசு கோவிலாக இருக்கலாம். இந்த கோவிலுக்குள் இவனை விடாமல் செல்ல வேண்டும். இந்த கோயிலுக்குள்ள இவன் நுழையக்கூடாது. ஏன்னா கோயிலுக்குள்ள நுழையணும்னா அவனுக்கு ஒரு மண்டகப்படி இருக்கும், அவனுக்கு ஒரு பரிவட்ட மரியாதை இருக்கு. இந்த மரியாதை எல்லாம் கோயில கொடுக்கணும்னு சொன்னா அவன் ஊரை ஒன்று சேர்த்துறான். ஊரை ஒன்று சேர்த்துனா ஊருக்குள்ள ஜனநாயகம் உருவாயிரும். ஊரை ஒன்று சேர்த்தும் போது ஊருக்குள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர் உருவாயிடுறாரு. அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி உருவாகுது, அவனுக்கு ஒரு நிர்வாகம் உருவாகுது. அவன் எப்படி தலைவனா இருக்கணுங்கிற பாடத்தை கோவில் அவனுக்கு கற்றுக் கொடுக்குது. இது வாழ்வியல் இலக்கணத்தை, ஜனநாயகத்தை, கோவிலில் இருக்கக்கூடிய மண்டகப்படிகளை நிர்வகிக்க வேண்டும் என்றால் சாதியத்தை ஒன்று சேர்த்த வேண்டும். பாருங்க, ஜாதிகளை ஒன்று சேர்த்து உன்னுடைய ஜாதிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கோவிலில் நிலைநிறுத்து. ஏனென்றால் ஆண்டவன் என்பவன் நம்மை ஆண்ட சேர சோழ பாண்டியன் என்பதால் அவனை வணங்குவதற்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. கோவில் நம்மால் கட்டப்பட்டது என்ற உரிமை இருக்கிறது. ஆகவே இந்த தமிழர்களை அல்லது தமிழகத்தில் வாழ்கிற எல்லா சமூக மக்களையும் கோவிலை விட்டு வெளியேற்று. அவன் கோயில போய் சாமி கும்பிடக்கூடாது. கோயில்ல சாமி இல்லைன்னு தான் சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குகிறவன் காட்டு மிராண்டின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பினான். இதே நம்மால் நம்பினான். கோயில் விட்டு வெளியே போனா இவன் சமூக கட்டமைப்பு அப்படியே உடைஞ்சுது. சமூக கட்டமைப்பு எங்க நாசமா போச்சு? நீ கோயிலுக்கு போறதை நிறுத்தின, உன் சமூகம் நாசமா போச்சு. அது வரைக்கும் எப்படி இருந்தது? வீதி பேரெல்லாம் மாரியத்தா கோயில் வீதி, காளியத்தா கோயில் வீதி, பஜன கோயில் வீதி, விநாயகர் கோயில் வீதி, முருகன் கோயில் வீதி, மாகாளியம்மன் வீதி, காமாட்சம்மன் கோயில் வீதி, மீனாட்சம்மன் கோயில் வீதி, முனீஸ்வரன் கோயில் வீதி தான் இருந்தது. இப்போ எவன் சாமியிலின்னு சொல்லணும், அவன் பேர்ல எல்லாம் வீதி, அவன் பேர்ல எல்லாம் கல்லூரி, அவன் பேர்ல எல்லாம் நகரம். அண்ணா நகர், பெரியார் நகர், கருணாநிதி கல்லூரி, நாசமா போச்சுடா, நாசமா போச்சு நாடு.
கடவுள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அவனுக்கு மனசாட்சி வேலை செய்கிறது. நாம் செய்கிற தவறுகளை கடவுள் அதுக்குண்டான தண்டனையை கொடுப்பான் என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம்பினான். ஆகவே நாடு செழித்தது, வீடு செழித்தது. ஆன்மீகத்தின்பால் அவனுக்கு அக்கறை இருக்கின்ற பொழுது அவனுக்கு தீய பழக்க வழக்கங்கள் வருவதில்லை. அவன் மகாபாரதம் படிப்பான், ராமாயணம் படிப்பான், பெரிய புராணம் படிப்பான், கந்த புராணம் படிப்பான், தேவாரம் திருவாசகம் படிப்பான். இதுல எல்லாம் என்ன சொல்றான்? ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், பக்தி என்ற பெயரிலே குடும்பத்தின் ஒழுக்கம், தான் பிறந்த சாதியின் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் எல்லாம் உன்னிடம் இருந்தால்தான் இந்த கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கிறான் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. ஒழுக்கமான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, தீமை இல்லாத. நான் சொல்லல சாமி, வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆளுவதற்கு வந்த பொழுது ஆய்வு செய்தவன் சொல்லுகிறான், இந்தியர்களை அவ்வளவு சுலபமாக நாம் வெல்ல முடியாது, மதம் மாற்றினால்தான் வெல்ல முடியும். ஏனென்றால் அவர்கள் நீதியின் பாற்பட்ட மக்களாக இருக்கிறார்கள், நேர்மையின் பாற்பட்ட மக்களாக இருக்கிறார்கள், பக்தி கொண்ட மக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் பக்தி என்ற பெயரிலே தனி மனித ஒழுக்கத்தை பேணுகிறார்கள், பக்தி என்ற பெயரிலே பொது ஒழுக்கத்தை பேணுகிறார்கள். ஆகவே இவருடைய ஒழுக்கத்தை உடைக்க வேண்டும் என்றால் மதுவை கொண்டு வந்து இறக்கு என்று சொன்னார். காமராஜர் காங்கிரஸ்காரன் 18 வருஷம் நாட்டாண்டா. 1947 இருந்து 18 ஆண்டுகள் நாட்டாண்டா. சாராய கடை, கல்லு கடை எதுவும் கிடையாதுடா. சாராயம் குடிக்கிறவன் வீட்டை பொண்ணு எடுக்க மாட்டான், சாராயம் குடிக்கிறவன் வீட்டுக்கு பொண்ணு தர மாட்டான். அதே ஆங்கிலேயன் கடை வித்தான் என்றால் ஊருக்கு ஒதுப்புறத்தில் வச்சா அந்த சாராய கடை, மது கடைகளை. ஆனா இந்த கருணாநிதி ஊரின் மையத்தில் கொண்டு வந்து வைத்தான் மதுக்கடைகளை. ஏன் தெரியுமா? சாராயம் குடிப்பவன் செல்வந்தன், சாராயம் விற்பவன் செல்வந்தன், சாராயம் விற்பவன் மரியாதைக்குரியவன் என்று சமூகத்தை சீரழிச்சான். இன்னைக்கு ஊருக்கு மத்தியில சாராய கடை, டாஸ்மாக் கவர்மெண்டே நடத்துது. எவன்டா ஃபேக்டரி நடத்துறான்னா இவன் சொந்த பந்தம் எல்லாம் சாராய ஃபேக்டரி நடத்துறான், இவன் கட்சிக்காரன் பூரா சாராய ஃபேக்டரி நடத்துறான். இதோட விளைவு என்னாச்சு? கனகராஜ் சொன்னத விளைவு, மூளை மழுங்கிய, மூளை தேய்மானமான, உடல் தேய்மானமான, உழைக்க முடியாத முடமாகி போன ஒரு தமிழக சமுதாயத்தை படைத்து விட்டார்கள். சோறு 100 பீரு கொடுத்தா அவன் ஓட்டு போட்டுருவான். அவன் ஓட்டு போடுறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு கோட்டரை கூடுறா, ஒரு பிரியாணி கூடுறா, கையில் ஒரு 500 கூடுறா, அவன் ஓட்டு போட்டுருவான். அன்னைக்கு அவன் தண்ணி அடிச்சா போதும் ஓட்டு போட்டுருவான். நம்ம நிம்மதியா உட்காந்து பெரிய பெரிய கார்பரேட்ஸ் கிட்ட பல கோடிக்கணக்கான ரூபாய்களை வாங்கிட்டு சுகமா இருந்துக்கலாம். நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து டாஸ்மா ஒழிக்கிறதா ஒரு சனியன் சொல்லிச்சு. அது சனின்னு பெங்கினே தெரியல, காணாம போயிடுச்சு. குடும்பமே பொய் பித்தலாட்டம். இந்த பித்தலாட்டத்தை 1967 இருந்து ஆரம்பிச்சான். ரூபாய்க்கு 4 படி ஓடுறோன்னு சொல்லி ஆரம்பிச்சா இன்னைக்கு வரைக்கும் அதே பொய்ய சொல்லிட்டு இருக்கிறான். இனமான சொந்தங்களே, சமுதாய சொந்தங்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடன் என்று சொல்லிக்கொண்டு திராவிடம் தமிழன் அல்லாதவன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் திராவிட கொள்கை, ரைட். ஆனால் இருக்கின்ற அத்தனை தெலுங்கு மக்களும் இவர்கள் செய்கிற ஊழலுக்கு துணை போனவர்கள் அல்ல. இன்று ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 11 மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது என்றால் தெலுங்கு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? கன்னட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? மலையாள மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்களா? சாதாரணமாக பிழைக்க வந்தவர்கள் அவர்கள் பாடுபட்டு உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்களே ஒழிய இந்த மக்களை நாங்கள் திராவிடர்கள் என்று தமிழையும் முட்டாளாக்கி, பிழைக்க வந்த பிறமொழிக்காரனை முட்டாளாக்கி, கிரிமினல்ஸ், பொலிட்டிக்கல் கிரிமினல்ஸ் நாட்டை பிடிச்சிருக்கிறான். அதை புரிஞ்சுக்க. அரசியல் குற்றவாளிகள் இந்த நாட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய சந்து பொந்துகளை எல்லாம் தெரிவு வைத்துக் கொண்டு எப்படி கொள்ளையடிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு கொள்ளையடிச்சுக்கிறான். இன்னைக்கு என்னாச்சு? அமலாக்கத்துறை உள்ள போனா ஜனநாயகத்தின் குரல் வழியை நறுக்குகிறார்கள் மத்திய சர்க்காருங்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா மக்கள் தங்களுடைய சுய ஒழுக்கத்தை, சுய கட்டுப்பாட்டை, குடும்ப ஒழுக்கத்தை, தான் பிறந்த சாதியின் மேன்மையை, தான் பிறந்த சாதியின் வரலாற்றை மறந்து மதிகட்டு இவன் பேசுகிற வாய்மாலங்களை எல்லாம் நம்பி ஓட்டு போட்டதுதான் காரணம். அதில் முதல் காரணம் இந்த தோல்வி, இந்த நாட்டினுடைய அரசியல் தோல்விக்கு காரணம் தேவேந்திர குல வேளர் மக்கள் தான் என்பதை நான் அடித்து சொல்லுவேன்.
மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.